வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்கின்ற தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய வேட்பாளராக தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஆசி பெற்ற வேட்பாளராக தோழமை கட்சியினரின் சார்பில் இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு கார்த்திக் மோகன் அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். சுமார் 1,70,000க்குள் அடங்கிய வாக்காளர்கள் கொண்ட 254 பாகங்கள் கொண்ட இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகின்ற வாக்குகளில் கடந்த 5 ஆண்டு கால மக்கள் நல ஆட்சியில் மக்கள் நல முதல்வரின் அரும்பெரும் திட்டங்களால் நிச்சயம் பதிவாகின்ற வாக்குகளில் 75% மேலான வாக்குகளை உதயசூரியன் அல்லும் நிச்சயம் சட்டப்பேரவை உறுப்பினராக கார்த்திக் மோகன் அவர்கள் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது அக்னி நட்சத்திரம் தொடங்குகின்ற நாள், சூரியனுக்கு உகந்த நாள். கண்டிப்பாக அந்த நாளிலே வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் உதயசூரியன் தகத்தகாயமாக ஜொலிக்கும். எதிர்கட்சி வேட்பாளரை என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளா திமுக இங்க ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கூட போடாம இருந்திருக்காங்க. என்ன பணிகளை செஞ்சாங்கன்னு தாவேகா உட்பட எதிர்கட்சி வேட்பாளர்கள் இப்போ கொஸ்டின் பண்றாங்க. அவர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு சென்றார். அந்த வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு சென்ற கட்டிடமே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டிடம். அதோடு அவர் குடியிருக்கின்ற பகுதியே இந்த பகுதிக்கு உள்ளடங்கிய பகுதி என்பதால் அதற்காக தனியாக அலுவலகம் தேவைப்படவில்லை. எந்நேரமும் 24/7 தொடர்பு கொண்டால் தொடர்பு கொள்ளக்கூடிய வேட்பாளர் அவர் தொகுதிக்கு மாத்திரம்தான் பணியாற்றினார். தற்போது நிறுத்தப்பட்டவருடைய நிலைமை என்ன என்பதை நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். பல்லுக்கு அடங்காத சொல்லும், பல்லுக்கு அடங்காத வாயும், வாய்மைக்கு கட்டுப்படாத சொல்லும் சபையிலே என்றும் நிலைத்ததில்லை. அது பொய்த்துத்தான் இருக்கின்றது. எங்கள் மறைந்த நினைவில் வாழும் கலைஞர் அவர்களுடைய அந்திம காலங்களில் அவரை எவ்வளவு மகிழ்ச்சியோடு வைத்திருந்தார்கள் என்பதை இந்த நாடறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். 5 முறை முதலமைச்சராக பயணித்தவர், 50 ஆண்டு கால அரசியலில் தலைப்புச் செய்தியாக இருந்தவர். அவருக்கு பல்வேறு மறைந்த முதலமைச்சர்களுக்கு நினைவிடங்களை கட்டித்தந்தவர். தமிழ்நாட்டிலே உள்ள நினைவிடங்களில் பாதிக்கு மேல் கலைஞர் அவர்களால் கட்டித்தரப்பட்ட நினைவிடங்கள். அப்படி நினைவிடங்களை அமைத்த, நினைவில் வாழ்பவருக்கு நினைவிடத்திற்கு கூட அனுமதி மறுத்து அந்த நினைவிடத்தை கூட மகன் என்ற ரீதியில் கட்சியினுடைய தலைவருக்கு சட்ட போராட்டம் நடத்தி இடத்தை வாங்கி தந்தவர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். கலைஞர் வாடுகின்ற காலம் வரை அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்மையார் அவர்கள் மறைவின் போது ஒரு வாய்ப்பு இருந்தபோது கூட மக்களால் தேர்வு செய்யப்பட்டுத்தான் நான் முதல்வர் ஆக வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அன்றைக்கு கலைஞர் சொன்னார். அதன்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக 5 ஆண்டுகள் இருந்தவர் எங்கள் தலைவர். நாற்காலிக்கு அடியிலே ஊர்ந்து வந்து பதவியை கூவத்திலே ஏலத்திலே எடுக்கப்பட்ட தலைவர் அல்ல எங்கள் தலைவர். வார்த்தைகள் அளவு மீறினால் நாங்களும் வார்த்தைகளால் அளவு மீற தயாராக இருக்கின்றோம். எந்த பந்தை கொண்டு எரிகிறீர்களோ அதே பந்து மீண்டும் உங்கள் சைடு திரும்பும். எங்கள் தலைவர் அவர்கள் அவருடைய தலைவரை தலைவராகவும்
அரசியல் குருவாகவும் வழிகாட்டியாகவும் தந்தையாகவும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர். நீ எப்படி உன்னை முதலமைச்சர் ஆக்கியவரை 3 மாத காலங்களிலே மறந்து அவர் சென்னை சிறையிலே இருந்தால் உயிருக்கு ஆபத்து என்று பெங்களூர் சிறையிலே நான் இருந்தேன் என்று உன்னை முதலமைச்சர் ஆக்கியவர் அறிக்கை விட்டவர் அல்ல எங்கள் தலைவர். இன்றைக்கும் கலைஞரை உயிருக்கு நிகராக நேசிப்பவர். எந்த பணி தொடங்கினாலும் கலைஞர் முன் நின்றுதான் பணிகளை தொடர்பவர். நீ உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல் வாழ்பவர் எங்கள் தலைவர். நீ அன்னமிட்ட வீட்டிலே கன்னமிடுபவர். நீ உனக்கு எங்கள் தலைவரை பற்றியோ இயக்கத்தை பற்றியோ பேசுவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். போதும். அவர் எத்தனை முறை வருகிறாரோ அத்தனை முறை மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்கு வங்கி உயரும். ஆகவே அவரை தயவு செய்து அதிக முறை தமிழகத்திற்கு வர சொல்லுங்கள். அவர் ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் திராவிட முன்னேற்ற கழக ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வாக்கு சதவீதம் எகிரிக்கொண்டே இருக்கும். ஆகவே பாரத பிரதமரே அவ்வப்போது வருக 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 என்று வரவேற்கின்றேன். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் தான். அவர் கூட்டத்திலே வந்து கலந்து கொள்வது வாக்கு கேட்பது என்பது அவருடைய தார்மீக உரிமை. ஒரு இயக்க தொண்டனாக அவருடைய நண்பனுக்காக வாக்கு சேகரிக்க வந்தார். வாக்காளரை சந்தித்தார். அது தலைவரும் தலைமையும் தான் முடிவு செய்யும். ஓகேவா? ஓகேண்ணா. ஃப்ளாஷை டவுன் பண்ணேன். ஓகே.